அவருடைய அன்பை தான் நுகர வேண்டும் என்பதற்காக திருக்கையிலைக்கு சென்று புறப்பட்டு வைரவராக வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அன்றைய நாளிலே சிவனடியார் எவரையுமே கண்ணிலே படாதபடி செய்து விடுகிறார். சிவனடியாரை தேடி உறங்கும் அலைகிறார். அப்படி அலைகின்ற பொழுது நம்முடைய பரம்பொருளானவர் வைரவர் வடிவத்தினை வந்து நம்முடைய திருச்செங்காட்டங்குடி தலத்திற்கு சென்று சிறுத்தொண்டர் இல்லம் எது என்று கேட்டு இல்லத்திற்கு வருகிறார். அப்பொழுது இல்லத்திலே இருப்பவர்கள் அவர் சிவனடியாரை தேடி வெளியே சென்றிருக்கிறார், உள்ளே வந்து அமரும் என்று விண்ணப்பம் செய்கிறார். அதற்கு பைரவரானவர் பெண்கள் தனித்திருக்கின்ற இடத்தில் யாம் வரோம் அமர்வது இல்லை என சொல்லி அந்த சிறுத்தொண்டர் வந்தால் அந்த திருக்கோயிலில் இருக்கிற ஆத்தி மரத்தின் கீழே அமர்ந்திருப்போம் என்று சொல்லி விடுங்கள், அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி போய்விட்டார். நம்முடைய நாயனார் வருகிறார். எங்கும் தேடி சிவனடியார் காணாமல் கவலையோடு வருகின்ற பொழுது இல்லத்திலே இருக்கிற நம்மையார் சொல்கிறார், இது ஒரு அடியார் வந்தால் அமர்கள் என கூறினோம், பெண்கள் தனித்திருக்கின்ற இடத்தில் நாங்கள் இருப்பதில்லை என சொல்லி அங்கே திருக்கோயிலிலே இருக்கிற ஆத்தி மரத்தின் கீழே அமர்ந்திருப்போம், இங்கே வந்து பார்க்கறது சொல்லி சொல்றாருன்னு சொல்லி காட்டினார். உடனே பெரும் மகிழ்ச்சி கொண்ட நம்முடைய நாயனார் நம்முடைய அந்த திருக்கோயிலே இருக்கின்ற ஆத்தி மரத்தின் கீழே இருக்கின்ற அந்த பைரவரை சென்று வணங்கி பணிந்து நின்று அடியே இடத்தை வந்து அமுதருந்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார். அதற்கு சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நாயனாரை நோக்கி அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு பரிந்து ஊட்ட இயலாது, என்னுடைய உணவின் தன்மை வேறு, என்னுடைய உணவின் தன்மை வேறு, ஆகையினாலே எமக்கு பரிந்து ஊட்ட உம்மால் முடியாது அப்படிங்கிறார். அதற்கு நம்முடைய பைரவர் சொல்றார், அடியார்கள் நினைத்தால் பெற முடியாதது ஒன்றும் இல்லை, நீ எந்தவித அமுது கேட்டாலும் அதை படைக்கின்ற ஆற்றல் அடியாருக்கு இருக்கிறது. அருமையான சொல்றார், சிவனடியார்கள் விரும்பினால் எதையும் பெற்று விடுவார்கள், ஆகினாலே தாங்கள் எந்த முறையோ அந்த முறையை எனக்கு அறிவியுங்கள், நான் அமுது விட்டுகிறேன் என்று சொல்றார். இது வரைக்கும் கடந்த இதில் பார்த்தோம். அந்த கடந்த வாரத்தில் படிச்சிருக்க என்னாது அடியேன் மொழியேன் பரிந்தூட்ட முடியாது என்று சொல்கிறீர்கள், என்னால் முடியும். என்னால் முடியும் என்பதை நான் சொல்லளவில் சொல்லவில்லை, நான் எதையும் எண்ணி பார்க்காமல் சொல்லவில்லை, இயலும் என்ற ஒரு துணிவோடு சொல்கிறேன். என்னாது அடியேன் மொழியேன் அமுது செய்யும் இயல்பு அதனை கண்ணார் வேட நிறைந்தவத்தி, அமுது செய்யும் இயல்பதனை கண்ணார் வேட நிறைந்தவத்தி. ஒரு கண்ணுக்கு அழகு இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. சந்தம பக்தி நிறைந்தவர்களுக்கு சிவக்கோலத்தை காண்பது தான் அவளுக்கு பெரும் மகிழ்ச்சி. திருநீர் ருத்ராட்சத்தை அணிந்து அவர் இருக்கின்ற கோலத்தை கண்டுதான் அவர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாகும். எனவே இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார், கண்ணார் வேட நிறை தவத்தி, கண்ணார் வேட நிறை தவத்தி. இந்த கண்ணார் வேட நிறை தவத்தின்னா இந்த வேடம் என்று சொல்லக்கூடியது திருநீர் ருத்ராட்சம் அணிந்திருக்கின்ற ஒரு வைரவர் அடியவர் வேடம்னு அர்த்தம். இன்னொன்று கண்ணார் வேட தவத்தி, வேஷம் போட்டு வந்திருக்கிறீர்கள், உம்முடைய வடிவம் என்ன? நெற்றிக்கண்ணும் நீலகண்டத்தையும் தாங்கி சடாமகுடத்தையும் கண்டு கையிலே சூலத்தை கொண்டு இருக்க வேண்டிய நீர் இப்போ வேஷம் போட்டு வந்திருக்கிறீர், எப்படி வைரவர் மாதிரி வேடம் போட்டு வந்திருக்கீங்க. சேகரார் இது பொருள் கூட எழுதுகிறார் பாருங்க. கண்ணார் வேட நிறைதவத்தி அருளி செய்யும், எப்படி அமைக்க வேண்டும், அமுது தயாரிக்க வேண்டும் என்று அருளி செய்யும், கரிது அமைக்க சீக்கிரம் நான் அமுது செய்வதற்கு எனக்கு அந்த முறையை சொல்லியது. ஏன்னா மாகேஸ்வர பூஜை என சொல்லக்கூடியது அந்த உச்சி காலத்தில் பண்ணணும்னு விதி இருக்கிறது. உச்சி காலம் நாட்கூறு கேட்கிறார் சொல்கிறார், நாட்கூறு. ஆகினால அந்த நேரம் வருவதற்குள்ள நான் தயாரிக்கணும். அருளை செய்யும் கடிதமைக்க தன்னார் இதழி முடியாதம் அடியார் தடைப்பட்டார் தேட உண்ணாதனம் உழவாகும் அறிவையில்லை என உரைத்தார். தாங்கள் கூறுகின்றபடி என்னால் இயலாது என்று நினைக்காதீர்கள். சிவனுடைய அடியார்கள் நினைத்தால்
எதையுமே பெற வல்லவர்கள். ஆகையினாலே எம்மிடத்தே தேவரில் கூறுதல் வேண்டும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டிய பங்கு நம்ம சொல்றார். அரியது இல்லை என கேட்ட பொழுது, எனக்கு எதுவுமே சிரமம் இல்லை, இயலாததில்லை, எந்த அமதையும் நான் செய்துவிட்டேன் என்று கூறியதை கேட்டு, அரியது இல்லை என கேட்ட பொழுது அழகு ஒளிகின்ற பெரிய பைரவ கோல பெருமான் அருளை செய்வார். அதுக்கப்புறம் பைரவ பெருமான் தன்னுடைய திருவாய் மலர்ந்து சொல்றார். யாம் பரியும் தொண்டீர், யாம் பரியும் தொண்டீர், அடியார்களுக்கு அன்னம்பாளுக்கு செய்து கொண்டிருக்கின்ற உம்முடைய தொண்டு சிறந்தது. யாம் பரியும் தொண்டீர், உம்மை நான் மிகவும் விரும்புகிறேன். அப்போ சிறுத்தொண்ட நாயனார் செய்கின்ற அந்த அரிய தொண்டை கண்டு அவர் சங்கம பக்தியை கண்டு இறைவனை உகக்கிறாராம். அதைத்தான் யாம் பரியும் தொண்டீர். மூ இரு ருதுகளித்தார், மூ இரு ருதுகளித்தார். மூ இரு, அதாவது மூ இரு ருது. நம்முடைய சைவத்தில் சித்திரை முதல் பங்குனி வரை 12 மாதம். இந்த 12 மாதத்தில் 2 மாதமாக 6 பகுப்பு இல்லையா? 2 மாதத்தை சேர்த்து ஒரு பகுப்பாச்சு, இப்படி 6 மாதம். அந்த 2 தொகுப்பு உள்ள அந்த 2 மாதத்துக்கு ருது ஆகணும்னு இருக்கு. இப்படி 12 மாதத்தையும் 6 ருதுக்களாக வைத்து சொல்லி காட்டப்படுகிறது. எப்படி வசந்த ருது, கிருந்த ருது, பருவ ருது, சரருது, விபந்த ருது, சுத ருது என்று சொல்லக்கூடிய இந்த 6 ருதுக்கள் சொல்லி காட்டப்படுகிறது. இதைத்தான் சொல்லி காட்டுகிறார். மூ இருந்து கரிதான். அப்போ 3 ருதுகாலம் என்பது 6 மாதம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் சாப்பிட்றேன். மூ இரு ருது கழிதான், 3 மாதம் 6 மாதம் நான் கழிந்து நான் எதை உண்பேன்? பசு வீழ்த்திட உண்பேன். பசு வீழ்த்திட உண்பேன். ஒரு பசுவினை வீழ்த்தி பாகமாக்கி நான் உண்பது. பசுவை விட்டு பாகமாக்கி உண்பேன். சூரிய நாடும் அதற்கு இன்றால். அப்படி 6 மாதம் கழித்து உண்ணக்கூடிய காலம் இன்றுதான். உண்ணக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வந்திருக்கிறேன். கரெக்டாக அப்போ இந்த பேர் கணக்கு கிடைத்ததுன்னு இவருக்கு ஆர்வம் மிகும் இல்லையா? அதுக்காக அப்படி ஆர்வத்தை கொடுத்தாங்க. பூவிரு ருது கணிந்தார் பசு வீழ்த்திட உண்பது. உரிய நாடும் அதற்கு இன்றால் கூட்டா அரிதா உமக்கு என்றார். அதனால உமக்கு முடியாது அப்படின்னார். இந்த இடத்துல நல்ல கவனமாக சொல்ல வேண்டிய பகுதி, பசு வீழ்த்திட உண்பது. பசுவை வீழ்த்தி உண்பது. சுவாமி 2 அர்த்தத்தில் பேசுகிறார். பசு என்பது சைவத்தில் 2 பொருளை சொல்லுகிறது. ஒன்று நம்முடைய இல்லங்களிலே இருக்கின்ற பால் கொடுக்கின்ற அதுக்கும் பேர் என்னது? பசுன்னது. சித்தாந்த ரீதியில் உயிருக்கும் பசுன்னது. சித்தாந்த ரீதியில் உயிருக்கும் பசுன்னது. நம்முடைய வைரவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறாருன்னா, பசு என்பது மாந்த வர்க்கத்தை சொல்லி காட்டுறார். ஆனால் நம்முடைய சிறுத்தொண்ட நாயனர் என்ன பொருள் எடுத்துட்டார்? நரமாமிசத்தை சாப்பிட்றத யாரும் இல்லை. ஆனால் பசு உரித்து சாப்பிட்ற புலையர்கள் இருக்கிறார்கள். உரித்து தின்று உலகம் புலையரேனும் அவர்கள் நீர் நாம் உணங்கும் கடவுளாரி அப்பர் பெருமான் சொல்றார். பசுவை சில புலையர்கள் உண்பார்கள். ஆகையினால இவர் பசு வீழ்த்திட உண்பது சொல்லும்போது பசுவைத்தான் சொல்றாரு நினைச்சுக்கிட்டு சிறுத்தொண்டர் என்ன சொல்றார்? ஏங்க நிறைய பசு இருக்கிறது, எந்த விதமான பசு உங்களுக்கு வேணும்னு கேட்குறேன். அடுத்தது என்ன சொல்றாங்க? இப்போ அந்த பாடத்தை அரியது இல்லை என கேட்ட பொழுது அழகு பொழிகின்ற பெரிய வைரவர் போல பெருமான் அருளை செய்வார். யாம் பரியும் தொண்டீர் மூ இறுது கழிந்தார் பசு வீழ்த்திட உண்பது. உரிய நாளும் அதற்கு இன்றார் ஊட்டாரிதாம் உமக்கு என்றார். ஊட்ட இயலாது என்றார். சாதனன்று முன்னிறையுடையேன். நிறை என்றால் பசு கூட்டம்னு அர்த்தம். தாங்கள் சொன்னது என்னிடம் இல்லாமல் இருக்குமோ என நினைத்தேன். பசு வீழ்த்திட உண்பது என்றீர்.
ஆனால் என்கிட்ட 3 நிறை பசு இருக்கிறது. 3 நிறை. எப்பொழுதுமே பசு கூட்டத்துக்கு நிறைன்னு பேர், ஆண் நிறைன்னு பேர். எனவே முன்னிறை உடைய, எனவே எனக்கு 3 வகை நிறைகள் என்னிடம் இருக்கிறது. தாழ்வு இங்கு எனக்கு இல்லை. 2 பொருள். அதனால எனக்கு குறைவில்லை. என்ன குறைவில்லை? உண்மை ஆபத்து செய்வதற்கு என்னிடம் இல்லாதது ஒன்றுமில்லை, குறைவில்லைன்னு ஒரு பொருள். இன்னொன்று, சம்சார வாழ்வுக்கு ஒரு பசு மாடுவாங்க. 3 நிறைய பசு இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்கிறது என்று அழகாக அந்த கோவுக்கு உரிய இலக்கணத்தை சொல்லி காட்டுகிறார். ஒரு இல்லம்னு இருந்தாலே இந்த பசு இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லி காட்டுறார். பசு தரிசனம் ரொம்ப விசேஷம். ஆகையினாலே ஆலயத்தில் பூஜை முடித்த பின்பு கோ பூஜை என்று வைக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. கோ பூஜை என்று ஒரு விதி. அதாவது நாரதர் மகர்ஷியை ஒரு தடவை கௌதம முனிவர் போய் பார்த்தார். இந்த கௌதம முனிவரை பார்த்து நாகமர்ஷி கேட்கிறார், உலகிலே சிவத்தை நோக்கி எப்பொழுதுமே ஜபம் செய்து கொண்டிருக்கிற எனக்கு நல்ல மனைவி வேணும், என்ன பண்ணுறதுன்னா? இப்போ நாகர் சொன்னார், நீ ஒரு காரியத்தை பண்ணா உனக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க. என்ன காரியம் பண்ணா? பசுவை போய் தரிசனம் பண்ண. எங்க? பசுவை போய் தரிசனம் பண்ண. பசுவை போய் தரிசனம் பண்ணுறது இல்லையான்னு சிரமம். இப்போ நாகர் செஞ்சு சொன்னா, பசு சொல்ற பசு நான் சொல்ல சாதாரண பசு அல்ல, இருமுக பசுவை தரிசனம் பண்ணணும்னா. இருமுக பசு. இருமுக பசுன்னு என்ன இருக்கும்? பின்னால் ஒரு தலை இருக்கணும், முன்னால் ஒரு தலை இருக்கணும். இந்த இருமுக பசு அதை போய் தரிசனம் பண்ணணும். உடனே என்ன செஞ்சா? இவர் செஞ்ச நல்ல வேலைக்கு இவர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போனார். அந்த பசு கொட்டகையில் போய் பசு இருக்கான்னு பார்த்தார். பசு இருக்க பார்த்தார். ஓடி சென்று அந்த பசுவை தரிசித்தார். அந்த பசு எப்படி இருக்கிறது? வயிறில் அப்படியே சூழ் முற்றி கன்று ஈணுகிறது. கன்று ஈணுகின்ற பொழுது அந்த பசுவினது கரு வாயிலிருந்து முதல்ல தலை வெளிப்படுகிறது. அப்போ தலை வெளிப்படுகின்ற பொழுது முன்ன ஒரு தலை, பின்ன ஒரு தலை. இது தரிசனம் பண்ணிட்டார். அந்த தரிசனத்தின் பயனால் தான் அகலிகை கிடைத்தால் என்று ஒரு பிராணம் சொல்லுது. ஆக பசு தரிசனம் அவனோட விசேஷமான ஒரு தரிசனம் என்று சொல்லி காட்டப்படுகிறது. ஆனால் தான் இங்கே எனக்கு குறைவில்லை என்று சொல்லி காட்டுகிறார். சாரணன்று முன்னிறையுடைய தாழ்வு இங்கு எனக்கு இல்லை. தாழ்வு இங்கு எனக்கு இல்லை. ஆலம் உண்டு ஆலம் உண்டர் அன்பருக்கும் அமுதாம் பசுத்தான் இன்னதென்ன. திருநீலகண்டத்தையுடைய பெருமானுடைய அடியவரே, நீங்கள் விரும்புகின்ற பசுவினது இலக்கணம் என்ன? அமுதாம் பசுத்தான் என்ன? ஏன அருளை செய்ய பெற்றால் நீங்கள் விரும்புகின்ற அந்த ஆவாகி அந்த பசு எப்படி இருக்க வேண்டும் என நீங்கள் அருளை செய்வீரே ஆயின், யான் போய் அமுது கடிதமைத்து, நான் சென்று அமுதை சென்று கடிதமைத்து காலம் தப்பாமே வருவேன் என்று முடிந்து கைதொழுதான். எனவே நாங்கள் எந்த வகையான ஒரு பசு வேண்டும் என்று அந்த இலக்கணத்தை கூறுவீர்கள் என சொன்னால் அதன்படி உடனாக அமுதம் வைத்து திரும்புகிறேன் என சொல்லி காட்டுகிறார். பண்புமிக்க சிறு தொண்டர் பரிவு கொண்டு, உடனே சிறு தொண்டர் நாயனார் பரிவு கொண்டு அவர் மேல் இருக்கின்ற, அவர் மேல் நம்முடைய பெருமானும் இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு அன்பு கொண்டு, பைரவரும் நண்புமிக்கு நாம் உண்ணப்படுக்கும் பசுவும் நர பசுவாம். நீ நினைக்கிற அந்த 4 கால் உடைய பசுக்களை தருகின்ற அந்த பசு அல்ல. நாம் உண்ணப்படுக்கும் பசு நர பசுவாம். நான் நரபசுலப்பா நான் விரும்பி சாப்பிடக்கூடாது. ஏன் உயிருக்கு பசுன்னு பேர் வந்தது சித்தாந்தத்தில்? எப்பொழுதுமே பசுவுக்கு ஒரு இலக்கணம் கட்டப்பட்டே இருத்தல் வேண்டும். கட்டப்பட்டு இருத்தல் வேண்டும். எப்பொழுதுமே கட்டப்பட்டு இருக்கிற காரணத்தினாலே தான் அதற்கு பசு என்று பெயர் வந்தது. பாரத கதையை விட வரும்.
எப்பொழுதுமே ஒரு நாட்டில் போர் நடந்தால் அந்த நாட்டில் வளத்தை குன்ற வைத்து அந்த நாட்டுக்கு சங்கடப்படுத்துவதற்கு பால், தயிர், நெய், கோமயம், கோஜலம் தருகின்ற தெய்வ காரியத்திற்கு பயன்படுகின்ற அந்த பசுவை முதல்ல ஓட்டி கொண்டு சொல்றாங்க. ஓட்டுதல் ஊருக்குள்ள புகுந்து கல்வர்கள் புகுந்து பசுக்களை ஓட்டிட்டு போவான். எப்படி போவான்னா, அந்த பசுக்கள் எல்லாம் மேய்ச்சலுக்கு போகின்ற பொழுது ஆயனை கட்டி போட்டுட்டு பசுக்களை கொண்டு போயிடுவாங்க. பாரக்கடையில் வருது. ஆகையினாலே பசு இருக்கிற இடம் எப்படி அது கவர்ந்து விடாதபடி கட்டப்பட்டிருத்தல் வேண்டும். கட்டப்பட்டிருக்கும், அதனால தான் பசு பேர். எனவே கொட்டகையில் இருக்கிற பசு கயிற்றால் கட்டப்பட்டது. இந்த ஆன்மாவானது ஆணவமலத்தால் எப்பொழுதுமே கட்டப்பட்டது. இப்படி ஆணவமலத்தால் இந்த உயிர் கட்டப்பட்ட காரணத்தினாலே உயிருக்கு பசுன்னு பேர். பசு இல்லை, பச்சுன்னு பேர். பச் என்றால் கட்டப்பட்டது பேர். எனவே யான் உண்ணப்படுக்கும் பசு நரபசுவாம் உண்பது. அது எப்படி அந்த உண்பது? எந்த நரபசு என்ன மாற்றம்? 5 பிராயத்துள் 5 வயசு இருக்கணும். கரெக்டாக 5 வயசு இருக்கணும். ஏன்னா அவருடைய மகன் 5 வயசுன்னு சுவாமிக்கு தெரியாமல் தான் இருக்கு. உன் மகனைத்தான்னு கேட்குறாரு. அதாவது இது சாடையாக கேட்குற பேர். விஸ்வாமித்திரர் ராமனை காட்டுக்கு அழைச்சிட்டு போனோம், யாகத்தை காப்பாற்றணும். அப்போ தசரத சக்கரவர்த்தியில போய் ராமனைத்தான் கேட்குறேன். நின் சிறுவர் 4வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்தெடுத்திப்பார். நின் சிறுவர் 4வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்தெடுத்தி. ராமன் தான் இந்த கரிய நிறம். அப்போ அந்த இலக்கணத்தை சொல்லி இந்த ராமனைத்தான் கேட்பது சாடை கேட்குறாரு. இதே மாதிரி அவரோட சிறுவனை நேரடியாக கேடாமல் சாடை எப்படி கேட்கார்? 5 பிராயத்துள் உறுப்புவில் மறு என்றே. உறுப்பில் மறு என்றே. மறுன்னா குற்றம் அர்த்தம். உறுப்பில் குற்றம் இருக்கக்கூடாது, அங்கேயும் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மருவுக்கு என்ன ரூ போட்டிருக்குன்னு பாருங்க. இந்த உறுப்புக்கு போடுற ரூ கொடுக்கும். இந்த ரூன்னா குற்றம்னு அர்த்தம், உறுப்புன்னா குற்றம்னு அர்த்தம். இந்த ரூ போட்டிருப்பாங்க சில இடத்துல. இந்த பருப்பு போட ரூ போட்டோன்னா மறுன்னா வாசனைன்னு அர்த்தம். கொஞ்சம் ரூ வித்தியாசம் இருக்கணும். அதனால அதுக்கு பேர் மறு கொழுந்துன்னு பேர். மறு கொழுந்துன்னு பேர். இந்த மறு என்பதற்கு வாசம்னு ஒரு பொருள், பொருந்துதல்னு பேர். பெண் மனம் முடித்து புருஷன் வீட்டில் போய் பொருந்துவா, அதனால தான் மறு வீடுன்னு பேர். அதனால் மறு வீடுன்னு பேர். ஆனால் இந்த காலத்தில் மறு வீடுக்கு இந்த ரூ போட்டிருக்காங்க, எல்லாருமே போடுறாங்க. அப்போ என்னது, போகிற வீடு குற்றமுள்ள வீடுங்கிறது இவங்களுக்கு தெரியுது. இது திருத்த முடியாத எல்லோரும் செய்கிற பொது தவறு. மறு வீடுக்கு இந்த ரூ போடுறதுனா கரெக்டு, ஆனால் எல்லாருமே அதான் போடுறாங்க. எனவே உறுப்பின் மறுவின்றி, மறுன குற்றமின்றி, மறுவின்றே இன்னம் புன்செய் வேலில் வேல் அறிந்தாற் போர் புகழ்வது ஒன்றொன்றாம். என்ன சொல்றார்? 5 வயசு பிராயம் இருக்கணும், உடம்புல அங்ககீனம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்கும் மேல உன் மனசை துன்புறுத்துற மாதிரி, எந்த பொருளை வேலை பேசுற மாதிரி இன்னொரு நிபந்தனையும் இருக்கிறதப்பான்னா. இன்னொரு நிபந்தனை என்ன நிபந்தனை? அது சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டுறார். யாம் அறியதில்லை இனி ஈண்டு அருளி செய்யும். சுவாமி ஒன்றும் தயக்க வேண்டாம், எனக்கு எதுவுமே சிரமம் இல்லை, இயலாததில்லை. ஆகையினால யாரும் அறியதில்லை ஈண்டு ஈண்டு அருளி செய்யும் என நீர் அந்த முறையை எனக்கு உபதேசம் செய்யும் என சொல்ல, நாதந்தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன். அவன் அந்த குடும்பத்தில் ஒரு மனம்தான் இருக்கணும். 5 வயசில் 10 வயசில் ஒரு பையன், 8 வயசில் ஒரு பையன், 5 வயசில் பையன் இப்படி இருக்கக்கூடாது. அந்த பெற்றோர் தாயும் தகப்பனுக்கும் அந்த ஒரு பிள்ளை தான் இருக்கணும். அது 5 வயசுல தான் இருக்கணும். அதை சொல்லி காட்டுகிறார். எப்படி? ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை. இன்னொன்று என்ன சொல்றார்? தாதை அறிய. தகப்பனார் கருவியை கொண்டு அறுக்க, தாய் பிடிக்க. தாய் பிடிக்கணும், தாய் பிடித்து கொண்டு. ஏன்னா குழந்தை துடிச்சு தப்பிடக்கூடாது, அது சரியாக செய்யணுங்கிறதுக்காக தாய் பிடிக்க தந்தை அறியணும். ஆக தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுதில் தம்மில் மனம் உவந்தே.
அப்படி தாய் பிடிக்க தந்தை அறிகின்ற பொழுது அவர்கள் மனதிலே வாட்டமோ வருத்தமோ துன்ப குறியோ இருக்க மனம் வந்து செய்யணும். அதைத்தான் தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுது தம்மில் மனமுவந்தே ஏனமின்றி அமைத்த கரி யாம் இட்டு உண்பது என மொழிந்தார். எனவே இந்த வகையான நிபந்தனையை அவர் ஏற்பட்டார். இந்த வரக்கூடிய பகுதி கொஞ்சம் உணர்ச்சி படக்கூடிய ஒரு பகுதி. அதனால் நான் ரொம்ப விளக்கி பேச மாட்டேன். ஏன்னா எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் இதை ரொம்ப விளக்கி நான் பேசக்கூடாது. ஏன்னா அந்த அளவிற்கு அது உணர்ச்சி பூர்வமாக சேக்கடார் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல உணர்ச்சி வசப்படுவார்கள் என்பதற்காக சேக்கடார் பெருமான் எளிய வார்த்தைகளை சொல்லி போயிருக்கார். அது மற்ற இடத்துல ஒரு சொல்லுக்கும் பொருள் சொல்ல வேண்டியிருக்கும். சேக்கடார் இவை சொல்லக்கூடிய பகுதி இதை பேசுகின்ற ஆசிரியரோ கேட்பவர்களுக்கு இடப்படக்கூடாது என்பதற்காக, மனம் கலங்கிவிடக்கூடாது என்பதற்காக விரைந்து சொல்லும்படியாக எளிய சொல்லாட்சியப்பட்டுள்ளார். அதனால் இங்கே வரக்கூடிய பகுதியை நான் வேகமாக படிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. கதையை படிக்கிற போதே இப்படி இருக்கிறதே, அதை நம்ம கற்பனை செய்து லயப்பட்டோன்னா நம்மை அறியாமல் நமக்கு ஒரு மனசில் ஒரு தன்மாற்றம் ஏற்பட்டுரும். அதுக்காக வேகமாக பண்ணும். அது முனைவர் முடிந்து அருள கேட்ட தொண்டர், அதையும் நம்முடைய பெருமான் வைரவராக வந்தவர் சொன்னதை அருளி கேட்டதும் நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார் அடியேனுக்கு இதுவும் அரிது அன்று என்று எம்பெருமான் அமுது செய்ய பெறில் என்று, எனக்கு இது அரிதில்லை, இப்படித்தான் நீங்கள் உண்பீர்கள் என சொல்லி நீங்கள் உண்டால் எனக்கு அதுவே போதும். அப்போ அதான் அழகான ஒரு வார்த்தையை போன்றால், எம்பெருமான் அமுது செய்ய பெறில், நீங்கள் இப்படித்தான் சாப்பிடுவீங்கன்னா நான் செஞ்சு தாரேன். சாப்பிடுவீங்கன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட போகிறது இல்லை, அது பின்னால் அதை ட்ரமாட்டிக் ஐடியா முன்கூட்டியே சொல்லி காட்டுகிறார் என்று கதுமன விரைவில் அவர் இசைய பெற்று, எனவே உடனே கேட்டு அங்கே நான் இதை செய்து வருகிறேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு கழிப்பால் காதலோடு கதும் மதுமென் கமல மலர்பாதம் பணிந்து மனையில் வந்து அணைந்தார். எனவே விரைந்து சென்று நான் அது தயாரித்து வருகிறேன் என சொல்லி இந்த மலர் போன்ற பைரவருடைய திருப்பாதத்தில் வீழ்ந்து வணங்கி கதும் என நம்முடைய சிற்றொடனே தன்னுடைய திருமாளிகைக்கு வருகிறார். அன்பு மிக்க பெரும் கற்பின் அணங்கு திருவெட்காட்டு அண்மை மனைவியார் முன்பு வந்து சிறு தொண்டர் வரவு நோக்கி முன்னின்றே, எல்லாம் எளிமையாக இருக்க தேச வாக்கியம் போயிட்டார். முன்பு வந்த சிறு தொண்டர் வரவு நோக்கி முன்னின்றே இன்பம் பெருக மலர்ந்த முகம் கண்டு, நம்முடைய கணவனார் சிரிச்ச முகத்தோடு வர்றார். அப்போ என்ன அர்த்தம்? அடியாரை கண்டு விட்டார், அமுது செய்ய இசைந்து விட்டார் என்று மனம் கழித்து, இன்பம் பெருக மலர்ந்த முகம் கண்டு பாதமிசை இறங்கி பின் கணவர் முகம் நோக்கி பெருந்தவத்தோர் செயல் வினவ, நம்முடைய கணவர் அந்த அம்மையினுடைய முகத்தை நோக்கி பைரவர் பெருமானுடைய அந்த செயற்பாட்டை சொல்லுகிறார். எப்படி? வள்ளலாரும் மனையாரை நோக்கி வந்த மாதவர்தாம் உள்ளம் மகிழ அமுது செய்ய இசைந்தார். அவர் அமுது செய்வதற்கு சம்மதித்தார். எப்படி சம்மதித்தார்? குடிக்கு ஒரு சிறுவனுமாய் கொள்ளும் பிராயம் 5 உளனாய் உடுப்பில் குறைபாடு இன்றி தாய் பிள்ளை பிடிக்க உவந்து பிதா அறிந்து சமைக்க பெறில் என்றார். அந்த நிபந்தனையை அப்படியே கூறியதை அப்படியே கூறி காட்டுகிறார். அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய்வார். இந்த செய்தியை கேட்டவுடனே திருத்தொண்ட நாயனாருடைய மனைவி சொன்னார், பெரிய பைரவ தொண்டர் அமுது செய்ய பெறுவதற்கு இங்கு உரிய வகையார் அமுது செய்விப்போம். அந்த வைரவருடைய விருப்பத்தின்படி நாம் அமுதை நாம் தயாரிப்பதற்கு நாம் முற்படுவோம், அமுது செய்விப்போம். பெரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய்வார்.
பெரிய பைரவத் தொண்டர் அமுர் செய்ய பெறுவதற்கு இங்கு உரிய வகையால் அமுர் செய்திருப்போம். ஒருவன் ஆகி ஒரு குடிக்கும் வருமச் சிறுவன் தனை பெருமாறு எவ்வாறு என்று வணங்குதல். இந்த ஒரு குடிக்கு ஒரு மகன் 5 பிராயத்தில் உள்ள ஒரு சிறுவனை நாம் இப்போ எங்கே போய் பார்க்கறது? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுப்போமா, தந்தியில் விளம்பரம் கொடுப்போமா, என்ன செய்கிறது என்று சொல்கிறார். இந்த விளம்பரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கட்டும், அது இன்னொரு நிபந்தனை இருக்குது தெரியுமா? 5 வயசு பிராயம் இருக்கும், ஆண்மகன் இருக்கும், ஒரு அந்த இன்னொரு இது இருக்கு. 5 வயசு பையனோட கொடுத்துருவாங்க. ஆனால் தாய் பிடிக்க தந்தை அறியணுமே, யார் கொடுப்பாங்க? அதுதான் இடர்பாடு. மனைவியார் தம்முகம் நோக்கி மற்ற இத்திரத்து மைந்ததமை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவார் உடனே. நிறைய பொண்ணையும் பொருளையும் கொடுத்தோம்னா பிள்ளையை வித்துருவாங்க. பிள்ளைய விற்கிறது அந்த காலத்துல இருந்தது. அதுக்காக தான் கேட்டால் தரமாட்டாங்கன்னு ஆஸ்பத்திரியே கடவுள் போயிருந்தான் இல்லையா? ஆனால் நிறைய பொருள் கொடுத்தா பிள்ளையை வித்துருவாங்க. வறுமையில் உள்ள குடும்பம் இருக்கத்தான் செய்கிறது. அதான் மற்ற இத்திரத்து மைந்ததமை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவார் உடனே நேர் நின்று தன்னை தந்தை தாயர் இருவர் தாயர் அறிவார் இல்லை. ஆனால் முதல்வனை தாய் பிடிக்க தந்தை அறிவதற்கு எவரும் உடன்படுவது இல்லை. தானாவே என இங்கு உய்ந்த நீ பயன்தான் தன்னை அழைப்போம் யாம் என்றார். ஆகையினாலே வேறு வழி இல்லை. நிறைய ரூபா கொடுத்தா 5 பிராயம் உள்ள மகன் அங்கேயும் இல்லாத ஒரு குழந்தை கிடைப்பான். ஆனால் தாய் பிடிக்க தந்தை மனமோந்து செய்யக்கூடிய தன்மை எவரும் இல்லை. ஆகையினாலே என இங்கு உய்ய நாம் உய்யும்படியாக நீ பயன்தான் தன்னை நீ பெற்ற தன்னை அந்த நம்முடைய ஸ்ரீராள தேவனை அழைப்போம் யாம் என்றால் ஸ்ரீராள தேவனை சென்று அழைப்போம், நாம் அழைப்போம் என சொல்லி புரிகிறார். அப்போ இதை எப்படி சூழலை ஏற்படுத்துகிறார் பாருங்க. உன்னுடைய பிள்ளையை அறிந்து எனக்கு கொடு என்பதை அவங்க முடிவின்படி அவங்க பிள்ளையை அவங்களையே அறுக்கும்படி செஞ்சார். உன் பிள்ளையை அறுத்துத்தான சுவாமி கேட்கல. அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்து பின்பு அதற்கு பின்பு நம்முடைய நாயனார் என்ன செய்கிறார் என்று கணவர் கூறுதலும் அதற்கு இசைந்து மனைவியாரும் அப்படியே செய்வோம் என சிரித்து இசைந்து எம்பிரான் தொண்டர் என்று தாழாது அமுத் செய்ய பெற்று இங்கு அவர் நம் மலர்ந்த முகம் நன்று காண்பது என நயந்து. குழந்தையை அறியப் போகிறோம் என்ற உணர்வு இல்லை. அவர் விரும்பியபடி நாம் அமுத் செய்வித்து நாம் விரும்பியபடி இலக்கணத்தோடு பொருந்த கிடைத்தது என்று அருந்தி அவர் முகத்தில் ஒரு மலர்ந்த முகம் இருக்கும். அதை பார்க்க நமக்கு ஆனந்தமாக இருக்கும். அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். எம்பிரான் தொன்று இன்று தானாத அமுல் செய்த பெற்று இன்று அவர்தம் மலர்ந்த முகம் நன்று காண்பது. நாம் சொல்லியபடி அமுதம் கிடைத்தது என்று அவர் மலர்ந்த முகத்தோடு அவர் முன்பார் அதை பார்க்கின்ற பேர் கிடைத்திருக்கிறது என நினைந்து நம்மை காக்க வருமணியை சென்று பள்ளியினில் கொண்டு வாரும் என்றார் திருவனையா. உடனே மனைவி சொல்றார், நாமெல்லாம் உய்வதற்காக நம்மிடம் வந்து பிறந்திருக்கின்ற ஸ்ரீராள தேவனை பள்ளியிலே சென்று அவனை அழைத்து வாரும். காதல் மனையார் தாம் கூற, அந்த அன்பு மனையார் தாம் கூற கணவனாரும் காதலனை ஏதம் அகல பெற்றோம் பெற்ற பேரெல்லாம் எய்தினார் போல. எனவே மனைவியே பள்ளியிலே சென்று குழந்தை அழைத்து வாரும் என சொல்ல நமக்கு இன்று வந்த இடர்பாடு துன்பம் நீங்கியது என மனமகிழ்ந்து ஏனம் அகல பெற்றோம் எல்லாம் எய்தினார் போல. நாகர் தமக்கு அங்கு அமுதாக்க நறுமன் புதலை மொழி புதல்வன் ஓத அணைந்த பள்ளியில் பள்ளியில் உடன் கொண்டு எய்த கடி அமைத்தார். பள்ளிக்கு சென்றிருக்கின்ற தன்னுடைய மகனை தான் சென்று உடன் அழைத்து வருவதற்காக நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார் பள்ளிக்கு செல்லுகிறார். பள்ளியில் சென்று எய்தலும் பாகச்சதங்கை மணி ஒலிப்ப
பள்ளியில் சென்றதும் அந்த ஸ்ரீராஜதேவருக்கு காலிலே பணி இருக்கிறது. அது கிண்கின் என்று அது ஒலிக்க நடந்து வருகின்ற அந்த குழந்தை பள்ளியினில் சென்று எய்தலும் பாவை சடங்க மணியொலிப்ப பிள்ளை ஓடி வந்து எதிர்தழுவ பிள்ளை ஓடி வந்து எதிர்த்து ரொம்ப விளக்க பேச முடியாது. ஏன்னா சுவாமிக்கு நிவேதனமாக போறாரு இல்லையா, இந்த உணர்வு அப்படி கொடுக்குறார். பிள்ளை ஓடி வந்து எதிரே தழுவை எடுத்து பியன் மேல் ஓடி வந்து குழந்தை தழுவ அதை தோல்மேல் பியன் மேல் கொண்ட அடைத்து மீண்டும் அழைத்து கொண்டு மீண்டும் இல்லம் புகுத அந்த குழந்தையை அழைத்து தன்னுடைய தோளிலே வைத்து கொண்டு இல்லம் புகுத குலமாதர் வள்ளலாதம் முன்சென்று மைந்ததனை எதிர்வாங்கி அந்த குழந்தையை கொண்டு வந்தவுடனே தாயானவள் முகம் மலர்ந்து தன் கணவனார் தோளிலே இருக்கின்ற அந்த குழந்தையை சென்று தான் வாங்கி அழைத்தாள். குழந்தைய இது பண்ண போறமேங்கிற எண்ணம் இல்லை, ரொம்ப மகிழ்வோடு அழைக்கிறார். அழைத்து குஞ்சி திருத்தி அந்த குழந்தைக்கு என்ன செய்கிறார், வழியில் போய் விளையாடி கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கும், தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. குஞ்சு திருத்தி முகம் துடைத்து கொட்டை அரைஞான்கள் நீக்கி குஞ்சு திருத்தி முகம் துடைத்து அடுத்ததெல்லாம் இல்லாமல் நன்றாக துடைத்து கொட்டை அரைஞான் துகள் நீக்கி அவன் செய்கின்ற பொழுது கடுக்குன்னு இருக்கக்கூடாது. இடுப்பில் இருக்கிற அரைஞான் எடுத்து ஏன்னா அமுது பண்ணணும் இல்லையா குழந்தைய, அதுக்காக கொட்டனை கடுக்க நீக்கி அரைஞான் நீக்கி மஞ்சள் அழிந்து அவர்க்கு இறங்கி, அதாவது குங்குமச்சாந்தியை திருக்குளம் அந்த குழந்தைக்கு வீசி மையும் கண்ணில் மருந்தோதுங்க கண்ணுக்கு மையும் தீட்டி பஞ்சு அஞ்சு மெல்லடியார் பரிந்து திருமஞ்சனம் ஆட்டி பஞ்சு போன்ற திருவடியினை உடைய நம்முடைய இந்த அம்மையானவள் திருவன்காட்டு மங்கையானவள் பரிந்து திருமஞ்சனம் ஆட்டி என குழந்தைக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய பொருள் இல்லையா, அதனால் அந்த குழந்தைக்கு திருமஞ்சனம் ஆட்டுறார். குறிப்பாட்டு சொல்கிறார், ஏன்னா சுவாமிக்கு நிவேதிக்கப்பட இருக்கிற பொருள். ஆகையினால திருமஞ்சனம் ஆட்டி எஞ்சல் இல்லா கோலம் செய்து எடுத்து அங்கே அருமையாக அந்த கோலம் செய்து எடுத்து கணவர் கையில் கொடுத்தார். இப்படி திருமஞ்சனத்தை செய்துவிட்டு அந்த குழந்தையை துடைத்து எது வெண்பட்டு ஆடையை கொண்டு ஒற்றாடை செய்து துடைத்து கணவனார் கையிலே கொடுக்கிறார் என சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனை அடியை நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம், தெரிவிக்கிறோம். நம பார்வதி பதையே வான்முகில் வளாது பெய்க மறிவளம் சுரக்க மன்னன் கோன்முறையை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் போங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கிருஷ்ணம். நம பார்வதி பதையே. சித்தவேசா சிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீதம் சிவசுப்பிரமணியம் மல்லிகார்ஜுனம் சிவசுப்பிரமணியம். நம பார்வதி பதையே.